தற்போது இது சார்ந்து பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக பாஜகலிருந்து திரு எச் ராஜா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். திரு இல கணேசன் உயிரிழந்திருக்கிறார். அவருடனான உங்களுடைய நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது முதல் நாங்கள் சந்தித்தது 1975 அன்றையிலிருந்து RSSல நாங்கள் இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய தேசியவாதி, சித்தாந்த பற்று உள்ளவர் இன்று நம்மிடையே இல்லை என்பது அரசியலுக்கு மாத்திரமல்ல, தனிப்பட்ட முறையிலே எனக்கு மிகப்பெரிய இழப்பாகும். 50 ஆண்டுகள் அவரோடு இணைந்து பணியாற்றிய காலம், ஒரு மிகப்பெரிய தேசியவாதியோடு பயணித்த ஒரு திருப்தி எனக்கு அதில் இருக்கிறது. அவருக்கு என்னுடைய இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன். அவர் குடும்பத்தினருக்கு என்னுடைய அனுதாபங்கள். திரு எச் ராஜா, அவருடைய ஆர்வம் எதில் அதிகமாக இருந்தது? இப்போ அரசியலிலேயே சில குறிப்பிட்ட விஷயங்கள்ல கூடுதலான ஆர்வத்தை ஒவ்வொரு அரசியல் தலைவரும் செலுத்துவார்கள். அப்படி திரு இல கணேசனுக்கு ஆர்வம் மிகுந்த ஒரு தளமாக எது இருந்தது? நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ஹிந்து ஒற்றுமையிலும் தேசிய ஒருமைப்பாட்டிலும் அலாதியான பற்று கொண்டவராக இருந்தார். நாங்கள் RSSல இணைந்து அதற்காக பல ஆண்டுகள் பணியாற்றி பிறகு இருவருமே ஒரே சமயத்தில் 1991 நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில பொறுப்பேற்றுக் கொண்டோம், ஒரே காலகட்டத்தில். நன்றி திரு எச் ராஜா, இணைப்பில் உங்களுடைய நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு.